பீஜம்னு பேரு. என்ன பீஜம்னு பேரு. பீஜம்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். அந்த உயிருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி லம் மகாலட்சுமி நமஹ, லம் மகாலட்சுமி நமஹ அப்படின்னு இந்த மந்திரத்தை பூஜை பண்ணும்போது சொல்லி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமிக்கு காது கேட்கும். காது கேட்டு நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இது லம் அப்படிங்கிறது இவங்களுக்கா மகாலட்சுமிக்கா? இப்ப கணபதி கும்பிடுறீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே சொல்லலாம். லம் அப்படிங்கிறது அதாவது இப்போ என் பேரு கா, இப்ப அக்கா பேர் என்ன தாரகேஸ்வரி அப்படின்னா தா பக்கத்துல இன்னும் சேர்த்துக்கணும். தம். கணபதிக்கு அப்படின்னா கம், சண்முகனுக்கு அப்படின்னா சம் அப்படிங்கிற வேர்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்க அந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னா அந்த சாமிக்கு நீங்க சொல்ற விஷயம் கேட்கணும் அப்படின்னா வந்த உடனே கம் கணபதையே நமஹ, கம் கணபதையே நமஹ, கம் கணபதையே நமஹ ஒரு 5 முறை 7 முறை 11 முறை. அதுக்காக வந்த உடனே எனக்கு அவசரம், இன்னைக்கு ஆபீஸுக்கு போகணும், பஸ் ஏறணும், ட்ரெயின் ஏறணும், கம் கணபதையே நமஹ, கம் கணபதையே நமஹ, கம் கணபதையே நமஹ, கம் கணபதையேன்னா இருக்கிற பிள்ளையார எந்திரிச்சு ஓடிடுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சாமி கிட்ட வர வாங்க போறோம், நமக்கு வேண்டியது அங்க நடக்கணும் அப்படின்னா ஏய் எனக்கு இது செஞ்சு கொடு, ஏன்னு எல்லாம் பயந்துட்டீங்க. அதனால ஏய் எனக்கு இது செஞ்சு கொடு அப்படின்னா செய்வோமா? வேகமா செஞ்சோம்னா செய்வோமா? செய்ய மாட்டோம். பணிவா நமக்கு வேண்டிய விஷயத்த ஐஸ் வச்சு, இப்ப எங்க வடிவேலாம் வந்து நீங்க ஏதாவது அகற்றி பேசிட்டீங்கன்னா எங்க அண்ணன் அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவாரு. எங்க அண்ணன் இது கொஞ்சம் பண்ணிருந்தா பாத்துருந்தா சரி சார் பண்ணிடலான்றாரு. வேற ஏதாவது எஸ்பெஸ்கா பண்ணினா கோவம் வந்துடும் அவருக்கு. நானும் அதே கேரக்டர் தான். அதனால நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த அந்த சாமி கிட்ட கேட்கும் போது நான் சொன்ன மாதிரி நினைச்சு சாமி கிட்ட போய் வேண்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். சரியா? இதெல்லாம் குரு உபதேச மந்திரங்கள்ல சொல்லக்கூடிய பீஜம்னு பேரு. இந்த என்ன சொல்றது, தமிழ் முறையில தாண்டி நீங்க திருவாடுதுறை ஆதீனம், தலைமை ஆதீனம், இந்த மாதிரி ஆதீனங்களுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சில பீஜங்களை சேர்த்துதான் தீட்சை கொடுப்பாங்க. அதனால இதெல்லாம் ஒரு பீஜ மந்திரம். அந்த உயிருக்கு உண்டான ஒரு பொருள், ஒரு தன்மை கொண்டது. அந்த சக்தியை நம்ம கூப்பிடுறதுக்கான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு சொல்லு. அதனால எல்லாரும் லம் மகாலட்சுமி நமஹ அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணும் போது நீங்க எந்த அஷ்டோத்திரமே சொல்லலனாலும் பரவாயில்ல, நெட்ல போட்டு நீங்க அஷ்டோத்திரம் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன இல்லையா, மகாலட்சுமி நமஹ, தனலட்சுமி நமஹ, இதெல்லாம் தெரியலனா கூட ஓம் லம் மகாலட்சுமி நமஹ, ஓம் லம் மகாலட்சுமி நமஹ இந்த மந்திரத்தை மட்டுமே 108 முறை கவுண்டிங்க்கு ஏதாவது ஒண்ணு எண்ணி அரளிப்பூவோ மல்லிகைப்பூவோ என்ன வைக்கிறீங்களோ, மல்லிகைப்பூ வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சாமி அன்னைக்கு 200 ரூபா விற்குது, 500 ரூபா விற்றாலும் நீங்க கோடீஸ்வரன்னா வாங்கிதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க. மகாலட்சுமிக்கு இந்த தாளம்பூ, அப்புறம் செண்பகப்பூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வாசனை திரவியமா உள்ள எந்த மலர் இருந்தாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். மகாலட்சுமிக்கு உப்பு குறைவில்லாம இருக்கணும். வீட்டுல அதிகமா உப்பு தீந்துருச்சுன்னு சொல்லி உப்பு வாங்கக்கூடாது. மஞ்சள் அதே மாதிரி சீக்கிரமா தீந்து போயிடக்கூடாது. மஞ்சள் அறுதியா காலி பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க கொஞ்சம் மஞ்சள் தீந்து போச்சு வாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரியா? அதே மாதிரி ஊறுகாய், வீட்டுல ஊறுகாய் குறைவில்லாம இருக்கணும். ஸ்வீட்ஸு செட்டியார் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்வீட்ஸ் குறையே இல்லாம இருக்கும். ஸ்வீட்ஸ் இல்லாம எந்த ஒரு பொருளையுமே கெஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸ்வீட்ஸ் வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சாமிக்கு படையல் போட்டாலும் அதுல பாயாசமோ இல்ல வந்து இந்த போடின்னு சொல்லுவாங்கல்ல, உப்புட்டு, இதெல்லாமே கட்டாயம் வைப்பாங்க அவங்க. இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சோம் அப்படின்னா, அதாவது நமக்கு பிரித்தமான ஒரு பொருளை நம்ம கொடுத்தோம்னா உடனே நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். அந்த மாதிரி சாமிக்கு நீங்க சாமிக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுங்க. அதுக்காக சாமி எனக்கு என்ன சாமிக்கு பிடிச்சதுன்னா சாமி அதெல்லாம் கேட்காதுன்னு சொன்னீங்க இப்படின்னு சொல்றீங்களே, சாமி மட்டும் கேட்காதீங்க. இதை சொன்னா அப்புறம் பெருசா லென்த்தா போகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் சாமிக்கு செஞ்சு வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணி ஒரு முறை மட்டும் சொல்லிடுவோம். 3 முறை சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அப்பதான் உங்களுக்கு மறக்காது. சரியா? ஓம் லம்
மகாலட்சுமி நமஹ. ஓம் லம் மகாலட்சுமி நமஹ. ஓம் லம் மகாலட்சுமி நமஹ. சிவனுக்கு நீங்க சொல்றதா இருந்தாலும் சிம் சிவாயி நமஹ. சரியா? பக்கத்துல பிரணவம் இல்லாம மந்திரம் சொல்லக்கூடாது. அதனால பீஜம் இல்ல எப்படி முக்கியமோ பிரணவம் ரொம்ப முக்கியம். அதனால பிரணவத்தை முன்னாடி ஓம்காரத்தை சொல்லிதான் நீங்க மற்ற மந்திரங்கள் எல்லாமே சொல்லணும். சரியா? எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இந்த தீபாவளிக்கு அப்புறம் கோடீஸ்வரனை பார்க்கணும். அதனால எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் எங்க திருப்பணி ஜெயன்னு நடக்கும். நான் நடராஜெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், படிகலிங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அக்கா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் என்ன அதை பத்தி தேடாம இருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால என்ன முடியுதோ அது 500 இருந்தாலும் 1000 இருந்தாலும் கொடுத்து உதவுங்க.